வணக்கம். செல்வகுமாரின் தேனி, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கே மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி சிவகங்கை மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியில் இன்றைக்கும் மழைப்பொழிவு உறுதியாக நேற்றை விட கூடுதல் மழைப்பொழிவாகவும், நாளை இன்றைய விட கூடுதல் மழைப்பொழிவாகவும், நாளை புதனும் மறுநாள் வியாழனும் கனமழை பொழிவாகவும் மேற்கண்ட மாவட்டங்களில் கொடுக்க போகிறது. வியப்பூட்டு மழை, பேசுபொருளாகும் மழை, பேசுபொருளாக போகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெய்யாத இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது எனலாம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மதியம் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கும். மதியம் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கி, அதாவது மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் உறுதியாக இன்றைக்கு கனமழை உண்டு. மதுரை மாவட்டம் தெற்கு பகுதிக்கே இன்றைக்கு மழை இருக்கு. விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை, திருச்சூடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்கு. இன்றைக்கு மாலை விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி கண்டிப்பாக மழை உண்டு. தேனிக்கு கூட கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கு. ஆனால் நாளை தேனிக்கும் மழை உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை நாளை, அதாவது 17ஆம் தேதி செப்டம்பர், தேனி மாவட்ட எல்லையோர மழைப்பொழிவு தொடங்கி, அதாவது மதுரை தேனி மாவட்ட எல்லை, அதாவது கேரள எல்லையோரம் முதல் போடிநாயக்கனூர், கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் அதற்கு தெற்கே உள்ள ஒட்டுமொத்த தேனி மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே உசிலம்பட்டி, வாடிப்பட்டி, பேரையூர், ஏழுமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை தொடக்கி 17ஆம் தேதி மழைப்பொழிவு பரவலான மழைப்பொழிவாக மதியமே மழைப்பொழிவை தொடக்கி மதியத்திலிருந்து மாலை நள்ளிரவு வரை சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகருக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இதில் டாப்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி சுற்று வட்டார பகுதிக்கெல்லாம் நாளைய மறுதினம் நாளைக்கெல்லாம் மிக கனமழை பொழிவு, அதிகன மழைப்பொழிவு இருக்கு. ராமநாதபுரத்திலே ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக, மதுரை மாவட்டம் பரவலாக, விருதுநகர் மாவட்டம் கிழக்கு முக்கால் பகுதி, தேனி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் மழை உண்டு. நாளைய மழைப்பொழிவு மிக கன மழைப்பொழிவாக இந்த 4 மாவட்டங்களையும், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களையும் கொடுக்க இருக்கிறது. நாளைய மழை போலவே 18ஆம் தேதியும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18ஆம் தேதி மழைப்பொழிவும் இந்த 5 மாவட்டங்களுக்கும் சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆக இதுவரைக்கும் மழை பெய்யாத விருதுநகர் மாவட்டத்தோட ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்ட எல்லையோர பகுதி, பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதேபோல விருதுநகர் மாவட்டம் திருச்சூடி, அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளுக்கும், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் முதல் ராமநாதபுரம் எல்லை வரைக்கும், தேனி முதல் மதுரை மாவட்டத்தோட புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும், புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மிக கனமழை பொழிவை நாளை 17ஆம் தேதி மறுதினம் 18ஆம் தேதி கொடுக்க போது. 17ஆம் தேதி பேசுபொருளாக கூடிய மழை 4 மணி நேரம் வரைக்கும் சில இடங்களில் மழை இருக்கும். 2 மணி நேரத்துக்கு குறையாத மழை சில இடங்களில் இருக்கும். ஒதுக்குதல் என்பது இருக்காது. அடைத்து கொண்ட அடைமழையாக சில இடங்களில் இடி மின்னலுடன் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள். நன்றி.